இன்று பிடி நியமன தேர்வு முடிவுகள் டிஆர்பி வெப்சைட்டில் வெளியிடப்பட்டது. நேற்றைய தினம் அந்த டிஆர்பி நியமன தேர்வுக்கு காலி பணியிடங்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிருந்தாங்க. 610 காலி பணியிடங்கள் அதிகரித்து செய்யப்பட்டது. தற்போது என்ன அப்படின்னா, இன்றைக்கி ரிசல்ட் அனாலிசிஸ் பண்ணதபடி எத்தனை பேர் மினிமம் குறைந்தபட்ச மதிப்பெண், அதாவது 45 மதிப்பெண்கள் பெற்றாலே இந்த தேர்வில் தேர்ச்சி பெற்றதாக கருதப்படுவர். அதன்படி எவ்வளவு பேர் பாடவாரியாக தேர்ச்சி பெற்றுள்ளார்கள், மேலும் நேற்று 610 கூடுதல் பணியிடங்கள் அதிகரிப்புக்கு பின் எவ்வளவு பாடவாரியாக ஒவ்வொரு பாடத்திலும் எவ்வளவு காலி பணியிடங்கள் உள்ளது என்பதனை பற்றி இந்த காணொளியில் காண்போம். முதலாவதாக தமிழில் பார்த்தோம் அப்படின்னா, பாஸ் பண்ணவங்க 7049 பேர் தமிழில் பாஸ் பண்ணியிருக்காங்க. வேக்கண்ட் பார்த்திங்க அப்படின்னா, தமிழ் பாடத்தை பொறுத்தவரை 518 வேக்கண்ட் இருக்குது. ஆங்கிலம் பார்த்திங்க அப்படின்னா 9431 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. 377 வேக்கண்ட் தான் இருக்குது. அதே போல் கணிதம் பாடத்தை பார்த்தோம் அப்படின்னா 12730 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. 355 காலி பணியிடங்கள் இருக்கிறது. இப்போ இயற்பியல் பாடம் பார்த்திங்க அப்படின்னா 2697 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. வேதியியல் பாடத்தை பார்த்தோம் அப்படின்னா 2803 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. தாவரவியலில் 357 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. விலங்கியலில் 458 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. வரலாறில் 1605 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. புவியியல் பொறுத்த வரைக்கும் 182 பேர் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. டோட்டலாக 37,312 பேர் இந்த தேர்வு எழுதுறதில் இந்த குறைந்தபட்ச மதிப்பெண்ணை பெற்று தேர்ச்சி பெற்றவர்கள். இவர்களுக்கான காலி பணியிடங்கள் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா, தமிழில் ஏற்கனவே சொன்னது போல் 518, ஆங்கிலத்தில் 377, கணிதத்தில் 355, இயற்பியலில் 416 காலி பணியிடங்கள், வேதியியலில் 409 காலி பணியிடங்கள், தாவரவியலில் 202 காலி பணியிடங்கள், விலங்கியலில் 190 காலி பணியிடங்கள், வரலாறில் 554 காலி பணியிடங்கள், புவியியலில் 171 காலி பணியிடங்கள். ஆக மொத்தம் நேற்று டிஆர்பி அறிவித்த கூடுதல் பணியிடங்களோடு சேர்த்து 3192 காலி பணியிடங்களுக்கு தேர்ச்சி பெற்றவர் பார்த்திங்க அப்படின்னா 37,312 பேர். இது பாடவாரியாக வருது. புவியியலில் மட்டும் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, 182 பேர் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. 171 வேகண்ட் இருக்குது. ஒரு 11 பேருக்கு மட்டும்தான் அதில் பணி வாய்ப்பு கிடைக்காமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மற்றபடி புவியியல் பொறுத்த வரைக்கும் சிறப்பு. அதே போல் விலங்கியல், தாவரவியல் இதுலேயும் குறைவான எண்ணிக்கையில் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. அதே போல் அந்த வேக்கண்ட்டும் கிட்டத்தட்ட பக்கமாக இருக்குது. அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மற்ற பாடங்கள் கணிதம், ஆங்கிலம்லாம் அதிக அளவில் மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். அவர்களோட மதிப்பெண்களை தொடர்ந்து அனாலிசிஸ் பண்ணிகிட்ருக்கோம். என்ன கட் ஆஃப் வருது அப்படிங்கிறத முடிந்த வரைக்கும் விரைவில் கட் ஆஃப் முக்கியமான சப்ஜெக்ட்டுக்கு என்னென்ன கட் ஆஃப் வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதற்கு முன்னதாகவே டிஆர்பியை வெளியிடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. சிவி லிஸ்ட்டு பார்ப்போம். மாணவர்களே, இந்த காலி பணியிடங்களையும் இந்த பாஸ் செய்தவர்களையும் கணக்கில் கொண்டு உங்களதுக்கு பணியிடத்திற்கான வெற்றி வாய்ப்பு எவ்வாறு உள்ளது என்பதை நீங்கள் ஓரளவு கணித்து கொள்ள முடியும் என்று நம்புகிறேன். இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு முக்கிய தகவலுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.